வீட்டில் பழைய ஃப்ளாஸ்க் இருந்தால் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளாஸ்கில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபில்டர் காஃபி பொடி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து அரை டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து டிகாஷன் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான டிகாஷனை மட்டும் ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு பால் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஃபில்டர் காஃபி வந்து ரெடி ஆயிருங்க. இதுக்காக நம்ம ஃபில்டர் காஃபிக்கு ஃபில்டர் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் பழைய ஃப்ளாஸ்க் இருந்தால் போதும், சூப்பராக நம்மளே ஃபில்டர் காஃபி வந்து போட்டுடலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி தான் ஊக்க வந்து எங்கே வச்சாலுமே நம்ம தேடுற நேரத்துக்கு கரெக்டாக அந்த ஊக்க கிடைக்காதுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வலையில் இந்த மாதிரி ஊக்கெல்லாம் வந்து மாட்டி விட்டுட்டு ஒரு ஆணியில் மாட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுற நேரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பழைய சாக்ஸை வந்து கொடைக்கு இந்த மாதிரி கவராக யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஜாம் பாட்டிலெலாம் வந்து நிறைய வாங்குவோம். அதை வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து போட்டுருவோங்க. இந்த மாதிரி மேலே உள்ள கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம காஃபி தூள் டீ தூள்லாம் வந்து கொட்டி வச்சுட்டோம். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், பார்க்கவுமே நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி போடுற கூடையில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்க்க நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கூடையில் சின்ன சின்ன கேப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நான் காஃபி தூள் வந்து பிரித்த பாக்கெட் வந்து இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டு உள்ளே வச்சுருவாங்க. இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா காஃபி தூள் வந்து கட்டி பிரிக்காமல் இருக்குங்க. இது நான் யூஸ் பண்ணுற டிப்பை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பருப்பில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு பூண்டோட காம்பை வந்து சொருகி வச்சிட்டோம்னா வண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க. அடுத்தது பழைய வடிகட்டி வந்து இது மாதிரி சென்டரில் சின்னதாக ஹோல் போட்டுட்டு இதில் வந்து நம்ம உரலுக்கு வந்து மாட்டி விட்டுடலாங்க. அதாவது உரலுக்கு ஒரு கவர் மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி மாட்டி விடும்போது உள்ளே எந்த ஒரு பூச்சி வண்டுமே போய் உட்காராமல் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் ஒயர், அதுக்கப்புறம் மிக்ஸி ஒயர்லாம் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்குமா, அது விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பழைய கிளிப்பை வந்து மாட்டி வச்சிடலாங்க. கீழே விழாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வாடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 10 நாளானும் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.